ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/1/2024 இருந்து 28/1/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன் பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான் 6ஆம் இடத்தில், அதாவது கன்னியில கேது பகவான், தனுசுல 3 கிரகங்கள், அதாவது செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன், 3 கிரகங்கள் இருக்குது. பெரிய விசேஷம். சூரிய பகவான் மகர மாதம்ன்றதுனால மகரத்துலேயும், சனி பகவான் கும்பத்துலேயும், மீனத்தில் ராகு பகவானும் இருக்கா. இந்த வாரம் பார்த்தாலேனால், அதாவது 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிறவர் ரிஷப ராசி, அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரத்திலிருந்து அவர் பூர நட்சத்திரம் வரலும் போகிறார், அதாவது சிம்ம ராசி வரலும் போகிறார். இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது இருக்குது. என்ன அப்படின்னா 5 கட்டத்தில் கிரகங்கள் எல்லாமே இருக்குது பாருங்கள். அதாவது கேத்துவை தவிர மிச்சம் எல்லாமே 4-5 கட்டத்தில் கண்டினியூஸாக இருக்குது. நடுவில் இந்த கேப்பும் இல்லாமல் தனுசுலேருந்து பார்த்தீங்கன்னா தனுசு, மகரம், கும்பம், மீனம், மேஷம், அந்த 5 கட்டங்களும் ஃபுல்லாக இருக்குது. இது கிரக மாளிகா யோகம்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி யோகங்கள் இருக்கக்கூடி பிறந்தவர்களுக்கு இயற்கையிலேயே அதீதமான செல்வங்கள் இருக்கும், பெரும் வளமை இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய ஏற்றமான இடத்துல அவர்கள் தொழில் செய்வார்கள், தொழிலிலும் மிகப்பெரிய வெற்றி அடைவார்கள். ஒரு பெரிய ஏற்றத்தில் அரசாங்கத்தில் ஒரு பெரிய ஆளுமையில் இருக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரம் ஆரம்பிக்கிறதே துவாதசியில் ஆரம்பிக்கிறது. இந்த வாரத்தில் 22ஆம் தேதி அன்னைக்கு துவாதசி. இது வைணவர்களுக்கு ஒரு பெரிய விசேஷமான நாள். ஏன்னா ஏகாதசி விரதம் இருக்கிறவா, அதாவது துவாதசி பாரணம் பண்ணணும். ஏகாதசிக்கு விரதம் இருக்கலைன்னாலும் துவாதசி அன்னைக்கு துவாதசி பாரணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவா. சீக்கிரமாகவே சாப்பிட்டணும்னு சொல்லுவா. அதை தவிர சுண்டக்காய், இந்த மாதிரி நெல்லிக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கணும், அகத்திக்கீரை இதெல்லாம் சேர்த்துக்கணும். இன்றைக்கி அகத்திக்கீரை வாங்கி அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுக்கறது ரொம்பவும் விசேஷம். 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது, பிரதோஷமாகவும் இருக்குது. இன்றைக்கி திருவாதிரை நட்சத்திரம் வேறு வருது. திருவாதிரை சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம். 25ஆம் தேதி தைப்பூசம். தைப்பூசத்தன்னைக்கு இன்னொரு பெரிய விசேஷம் என்னன்னா, வடலூர் அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை என்று சொல்லக்கூடியவர் அன்னைக்கு இந்த தைப்பூசத்தன்னைக்கு இந்த வாட்டி கார்த்தாலேயே அந்த ஒளி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அங்கே கண்டினியூஸாக சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுவரையிலும் அணையா வழக்காக, அணையா நெருப்பாக சாப்பாடு கொடுத்துட்டே இருக்காங்க. அது ஒரு பெரிய விசேஷம். 26ஆம் தேதி வாஸ்து நாள். இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாளில் எந்த ஒரு தோஷமும் கிடையாது. திதி வாரம் அதெல்லாம் எதுவும் பார்க்க தேவையில்லை. தோஷம் அற்ற நாளாக கருதப்படுகிறது. இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டிரமம் அப்படின்னு பார்த்தேனால், துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரம காலம் வருது. வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை போக வேண்டி இருந்ததுன்னா, இந்த வாரம் துவாதசி வேறு வரதுனால அகத்திக்கீரை கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம் குறையும். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வருது. அந்த உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, இப்பொழுது மேஷம் முதல் மீனம் வரை 22/1/2024 இருந்து 28/1/2024 வரை உண்டான நாட்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். இந்த வாரம் பார்த்தேனால் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம். செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறது பெரிய ஏற்றம். 7 சனி ஆரம்பித்தாச்சு. பண வருமானத்திற்கு கம்மி இருக்காது. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறது பெரிய ஏற்றம். சமசப்தமத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் எதிர்பாலினத்தவர் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. 7 சனின்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. திடீர் பண வரவு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா தனக்காரகன் தனஸ்தானத்திலே இருந்து பரிவர்த்தனை யோகம் அமைஞ்சிருக்கிறதும், தனஸ்தான அதிபதியையும் தனகாரகனை பார்க்கறதும் பெரிய ஏற்றம். எல்லா பக்கத்திலிருந்தும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 10ஆம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு. 10ஆம் இடத்தில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய் 3 கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் அதிகமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர 11ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும். வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஷார்ட் ட்ரிப் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா
10ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறதும் 12ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறதும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரம் 22/1/2024 28/1/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திர பகவான் 3ஆம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் 5ஆம் அதிபதி இருக்கிறது. உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் 22ஆம் தேதி மாலை ஒரு 6 மணி வரலும் இருக்கார். அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிறார். சதுர்த்த கேந்திரத்தில் போகிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாயின் மூலியமாக திடீர் பண வரவு வரும். படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரும். ஏன்னா சந்திர பகவான் 5ஆம் இடத்தில் இருந்து, அதாவது 25ஆம் தேதி காலை ஒரு 2:30 மணியிலிருந்து 27ஆம் தேதி மதியம் ஒரு 12:30 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் 5ஆம் இடத்துல இருந்து பௌர்ணமி யோகத்தில் இருக்கார். பௌர்ணமி யோகத்தில் இருக்கிறது பெரிய ஏற்றம். இதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 2 பேரும் 180 பாகையில் பார்க்கறதன் மூலியமாக உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரும். அதை தவிர செஞ்சிட்ருக்கிற வேலையில் ஆசிரியர் பணி இல்லைன்னா அரசாங்க பணி, அரசு உத்தியோகம், அரசியல் செல்வாக்கு இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா திடீரென்று ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானா 6ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். அதாவது 27ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணியிலிருந்து 29ஆம் தேதி ராத்திரி, அதாவது 30ஆம் தேதி அதிகாலை ஒரு 12:30 மணி வரலாம், மிட்நைட் 12:30 மணி வரலும் அங்கே இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் 7ஆம் இடத்தில், அதாவது 6ஆம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா குருவினால் பார்க்கப்பட்டு சுபத்துவம் அடைகிறது. இதன் மூலியமாக உங்களுடைய வேலையில் பெரிய ஏற்றம் இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்குது. தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தை பொறுத்தவரையிலும் இந்த மீன ராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல் நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அவர்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது அப்படின்றத சொல்கிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.